இப்ப நீங்க சொன்ன மாதிரி நமக்கு இது மாதிரி சடனா ஏதோ ஒண்ணு அது ஆயுர்வேதால பண்ண முடியாது அப்படின்னா நம்ம அலோபதி போறோம் சார். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச அலோபதி டாக்டர்ஸ் பேஷண்ட் எல்லாம் அலோபதியில ட்ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களா? அட்மிட்டே இருக்காங்க. அலோபதி டாக்டர்ஸ் ஃபேமிலி அவங்களே வந்து இங்க நிறைய அட்மிட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்களோட லிமிடேஷன் தெரியும். ஃப்ராங்கா அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க பேஷண்ட்ஸும் எங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. அவங்களோட பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்றாங்க. எங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. இது முடியாது, நீங்க வேணா ஆயுர்வேதா ட்ரை பண்ணுங்க, யூ கேன் கோ டு டாக்டர் வனிதா தன்வந்த்ராலயன் ரெஃபர் பண்ணவங்களே இருக்காங்க. சூப்பர் மேம். ஸோ தன்வந்த்ராலயாக்குள்ள வந்து இதை பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புலப்படுது. மக்களை காப்பாற்றுறதுன்றது ஒரு பெரிய சேவை. இதுக்குள்ள ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கு இல்லையா? நம்ம அங்கிருந்து இங்க அனுப்புறாங்க, இங்க இருந்து நம்மளால சில விஷயங்கள் முடியாதுன்னு அங்க சொல்றோம் அப்படின்றது அந்த நவீன மருத்துவம் அலோபதியோட வளர்ச்சி வந்து அசாத்தியமான ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரி அளவுக்கு அது வளர்ந்து பெருசா நிக்குது. ஸோ அந்த வளர்ச்சியை வந்து நம்ம தலைவணங்கி ஏத்துக்கணும். ஏன்னா எமர்ஜென்சில ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள விஷயங்கள் வந்து வேண்டாம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க இங்க அனுப்புறாங்க. ஸோ அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இதுக்கு பெனிஃபிட் ஆக போறது பொதுமக்கள் தான். நிச்சயமா. அதுலயும் குறிப்பா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் 30 வயசுல எல்லா விதமான நோய்களும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் 20, 15 அப்படி ஆயிடக்கூடாதுன்ற பயம் வருது உள்ளுக்குள்ள. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான மாற்று மருத்துவ முறை, அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைன்றது ரொம்பவே முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன்.